ஜெயா டிவி காலைமலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று அஷ்டாங்க யோகத்தில் ஆசனங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். பதஞ்சலி ஸ்திர சுகம் ஆசனம் என்று அந்த ஆசனத்திற்கான 2 நிலைப்பாடுகளை சொல்லுவார். ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அது ஸ்திரமாகவும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் அது சுகத்தையும் தர வேண்டும். இந்த 2 நிலைகளையுமே எப்படி அடைவது என்பதை அவர் அடுத்த சூத்திரத்திலே கூறுகிறார். பிரயத்ன சைத்தில்ய அனந்த சமாபத்திபியாம். நாம் ஒரு ஆசனத்தை செய்கிறோம். அந்த ஆசனம் செய்வதற்கு என் உடலில் எந்த பாகம் தடையாக இருக்கிறது, எந்த பாகம் மிகவும் எனக்கு உபயோகமில்லாமல், அதாவது இந்த ஆசனம் செய்வதற்கு எனக்கு இடையூறாக இருக்கிறது என்பதை அறிந்து அந்த ஸ்டிஃப்னஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இறுக்கத்தை களைவதற்காக ஒரு பிரயத்தனம். யத்தனம் என்றாலே ஒரு எஃபர்ட், நாம் ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். பிரயத்தனம் என்றால் அது ஒரு ஸ்பெஷலாக செய்ய வேண்டும். ஸோ அந்த நாம் செய்யக்கூடிய அந்த சைத்தில்யம் என்பது இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தை சில உபயோகங்களை உபயோகப்படுத்தி, அதாவது உடலில் சில பாகங்களை உபயோகப்படுத்தி அதை தளர்த்துவது என்பதுதான் பிரயத்தன சைத்தில்யம். அனந்த சமாபத்தி என்பது அந்த குறிக்கோள் என்ன, இந்த ஆசனத்தை நான் எப்படி அடைய வேண்டும், அதிலேயே என் மனத்தை முழுவதுமாக செலுத்துவது. ஆகவே ஸ்திரம் சுகம் இரண்டையும் அடைவதற்காக சில வழிமுறைகளை உபயோகப்படுத்தி அந்த உடலை அந்த நிலையிலிருந்து தளர்த்தி அந்த ஆசனத்தை செய்வதுதான் ஸ்திர சுகம் அடைவதற்கு வழி என்று கூறுவார். இந்த அனந்தன் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பார். அந்த அனந்தன் என்பதற்கு ஆதிசேஷனையே உதாரணமாக கொள்ளலாம். ஏனென்றால் நாம் முன்பே பார்த்தது போல ஆதிசேஷன் ஸ்திரம் சுகம் இரண்டுக்குமே ஒரு அடையாளமாக இருப்பவர். அவரை நோக்கி தியானம் செய்யும் பொழுது இந்த ஸ்திரம் சுகம் நமக்கு வாய்க்கப்படுகிறது என்று கூறுவார். இந்த அனந்தன் என்பதுமே மூச்சை குறிக்கும். அதாவது நாம் உடலை மூச்சை உபயோகப்படுத்தி அந்த உடலை தளர்த்துவதற்காக இதை ஒரு கருவியாக உபயோகப்படுத்தலாம் என்று கூறுவார். ஆகவே ஸ்திரம் சுகம் தேவைப்படும் பொழுது, அதாவது அதை அடைய பிரயத்தனம் செய்ய வேண்டும். சைத்தில்யம், அந்த உடலை அந்த இறுக்கத்திலிருந்து இலகுவாக நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இப்படி செய்தால் நமக்கு ஆசனத்தினுடைய குறிக்கோளான ஸ்திரமும் சுகமும் வாய்க்கப்படலாம் என்று கூறுகிறார். நாம் இன்று சர்வாங்காசனத்திலேயே இன்னும் சில மாறுதல்களை செய்து அதனுடைய பலன்களை எப்படி பெறலாம் என்று பார்க்க போகிறோம். நம்ம சர்வாங்காசனம் சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆசனம் ஊர்த்வ பத்த கோணாசனா. ஊர்த்வா அப்படின்னா மேல் நோக்கி, பத்த கோணம் அப்படிங்கிறது 2 பாதத்தையும் பக்கத்தில் வச்சு கீழே கொண்டு வர்றது. அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கீழே படுத்துக்குங்க, கால்கள் 2ஐயும் சேர்த்துக்குங்க, கையை பக்கவாட்டில் பக்கத்தில் கொண்டு வந்துருங்க, உள்ளங்கை தரையை நோக்கி இருக்கட்டும். இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க, மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கால்கள், இடுப்பு, முதுகு மேல் நோக்கி தூக்குங்க. உள்ளங்கால் தலைக்கு மேலே கொண்டு போங்க. கைகள் 2ஐயும் பின்பக்கமாக சப்போர்ட் பண்ணிக்கங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே கால்கள் 2ஐயும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க, நேர்படுத்திக்கங்க. சர்வாங்காசனா பொசிஷன் வந்துடுங்க. இப்போ மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மடக்கி கீழே கொண்டு வாங்க. பாதத்தை 2ஐயும் சேர்த்து வச்சுக்கோங்க. பத்த கோணாசனம், ஊர்துவ பத்த கோணாசனம். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 காலையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. சர்வாங்காசனா பொசிஷன் போயிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக கீழே கொண்டு வாங்க. பாதம் 2ம் தலைக்கு மேலே, 2 கைகளையுமே தரையை நோக்கி கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முதுகு, இடுப்பு, கால்கள் தரைக்கு கொண்டு வந்துடுங்க. இது இன்னொரு முறை பார்க்கலாம். ஊர்துவ பத்த கோணாசனா.
சமஸ்திதி பொசிஷனில் படுத்துக்குங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கால்கள், இடுப்பு, கீழ் முதுகு மேலே தூக்குங்க. கைகள் ரெண்டையும் முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கால்களையும் ஸ்ட்ரைட் படுத்திக்கங்க, நேர்படுத்திக்கங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் பக்கத்தில் கொண்டு வாங்க. 2 பாதமும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கட்டும். ஊர்துவ பத்த கோணாசனா. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக கால்கள் ரெண்டையும் ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக கால்கள் ரெண்டையும் கீழே கொண்டு வாங்க. 2 கைகளையும் தரை நோக்கி பின்பக்கமாக கொண்டு போயிடுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முதுகு பகுதி, இடுப்பு, கால்கள் கீழே கொண்டு வாங்க. நம்ம இதே பத்த கோணாசனத்தில், ஊர்துவ பத்த கோணாசனத்தில் ஒரு ட்விஸ்ட் எஃபெக்ட் எப்படி வருதுன்னு பார்க்க போகிறோம். சமஸ்திதி பொசிஷனில் படுத்துக்குங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கால்கள், இடுப்பு, கீழ் முதுகு மேலே தூக்குங்க. கைகளால் பின்பக்கமாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கால்களையும் நேர்படுத்திக்கங்க. சர்வாங்காசன பொசிஷன் வந்துடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் மெதுவாக கீழே கொண்டு வாங்க. 2 பாதத்தையும் ஒன்றோடு ஒன்று இணையாக வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை இடது பக்கமாக திருப்புங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே உடலை சென்டர் கொண்டுருங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே அடுத்த முறை அடுத்த பக்கத்துக்கு திருப்புங்க உடலை. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே சென்டர் கொண்டுருங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே எடுத்துக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கால்களையும் ஸ்ட்ரைட் பண்ணிக்கங்க. மூச்சு உள்ளே எடுத்துக்கங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 காலையும் மெதுவாக தலைக்கு மேலே கீழே கொண்டு வாங்க. கைகள் ரெண்டையும் தரைக்கு கொண்டு போயிடுங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே முதுகு, இடுப்பு, கால்கள் தரையை நோக்கி மெதுவாக கொண்டு வாங்க. இந்த ஆசனங்கள் எல்லாமே சர்வாங்காசனா நல்ல முறையில் வந்த அப்புறம் ஒரு ஆசிரியருடைய மேற்பார்வையில் பண்ணுறது தான் எப்போதுமே நல்லது. நம்ம இன்றைக்கி சர்வாங்காசனா சீரீஸ்லேயே ஊர்துவ பத்த கோணாசனா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். சர்வாங்காசனா பொசிஷனில் போயிட்டு 2 கால்களையும் மடக்கி 2 பாதங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கிற மாதிரி அந்த பொசிஷன் பார்த்தோம். இது பண்ணும் பொழுது சர்வாங்காசனத்துக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நன்மைகளும், அதாவது இரத்த ஓட்டம் சீரடைவது, முதுகுத்தண்டு நல்ல முறையில் வலுப்பெறுவது, தலைகளாக நிற்கும் பொழுது அந்த புவியீர்ப்பு விசைக்கு மாற்றாக இருப்பதினால் உள்ளே உள்ள அவயவங்கள் தன்னுடைய நிலையில் சரியான முறையில் பொருந்துவது, கால்கள் 2 பக்கமே ஓப்பனாக இருக்கிறனால இடுப்பு பகுதி நல்ல முறையில் ஃப்ளெக்சிபிள் ஆகும். அந்த ஹிப் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடுப்பு பகுதி நல்ல முறையில் விரிவடைகிறது. அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகும். அங்கே உள்ள நரம்பு மண்டலங்களின் வேலைகள் சீராகும். முட்டி, கால்கள் இதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது அதனுடைய இளகும் தன்மை அதிகரிக்கும். கழுத்து பகுதி அமுங்கி இருப்பதனால் அந்த கழுத்தை சுற்றி உள்ள அந்த நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல முறையில் ஒரு அமுக்கம் கிடைப்பதால் அதனுடைய வேலைகளும் தூண்டப்படும். மூச்சு வாங்கிவிடக்கூடிய திறன் அதிகரிக்கிறது. ஜீரண சக்தி அதிகரிக்கிறது. வேண்டாத மலங்கள் நீங்க ஆரம்பிக்கும். முதுகு, கால்கள், இடுப்பு, கைகள், தோள்பட்டை எல்லாவற்றுக்குமே ஒரு வலு சேர்க்கும் இந்த ஆசனம். இதே ஆசனத்தினுடைய
வேறு சில மாறுதல்களுடன் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.